பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 84 வசனம் 1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வீட்டிலே தங்கியிருப்பது, தேவனுடைய ஆலயத்திற்கு போவது, தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவது, அது எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். என் ராஜாவும் என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகள் வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் யார் வந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வீட்டில் வருகிறவர்கள் யார்? பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடைந்து தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய வாசஸ்தலத்தில், அவருடைய சபையில், அவருடைய கூடாரத்துக்குள்ளே வருகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான் சொன்னார் பிளஸ்டு பீப்புள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய கூடாரத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிற பிள்ளைகள். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள், வாசற்படிகள், வீடுகள் அது எவ்வளவு இன்பமானவைகள். துன்பத்தோடு ஆலயத்துக்கு வருகிறவர்கள் வெளியே போகிற பொழுது சந்தோஷத்தோடு போகிறார்கள். வியாதியோடு வருகிறவர்கள் சுகத்தோடு போகிறார்கள். துக்கத்தோடு வருகிறவர்கள் சந்தோஷத்தோடு போகிறார்கள். ஆலயத்துக்கு வருகிற வந்த வண்ணமாக அல்ல, வந்து தங்களுடைய பாரங்களை வைத்துவிட்டு அவர்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையை பெற்று சில இடம்தான் சபை என்று சொல்லி பார்க்கிறோம். சபையில் ஜாதி பாகுபாடு கிடையாது. சபையில் உயர்வு தாழ்வு கிடையாது. சபையில் நீ நான் என்கிற காரியம் கிடையாது. சபையில் மேட்டிமை தாழ்மை என்பது கிடையாது. சபையில் பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடு கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு கிடையாது. சபை எல்லோருக்கும் சமமானது. ஆகவே தான் அது இன்பமானது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் இன்பமாக இல்லை. உலகம் இன்றைக்கி இனிமையாக இல்லை. என்ன காரணம்? ஜாதி பிரிவினைகள், ஏழை பணக்காரன் பிரச்சனைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரச்சனைகள், படித்தவன் படிக்காத பிரச்சனைகள், இதெல்லாம் உலகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கி மனிதர்களிடத்தில் உலகத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆலயம் எப்படி இன்பமாக மாறுகிறது என்று சொன்னால், அங்கே பாகுபாடற்ற ஒரு நிலைமை. எல்லோரும் ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமமானவர்கள். நீ நான் என்று அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அல்ல. ஆகவே தான் அது இன்பமானதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி சபைக்கு போகிற பொழுது அவர்கள் எல்லா பாகுபாடு மறந்து தான் சபைக்கு போகிறார்கள். ஞானஸ்தானம் பெறும்பொழுதே எல்லாம் புதைத்தாகிவிட்டது, எல்லாம் சிலுவில் அறைந்தாகிவிட்டது, எல்லாம் குழியில் போட்டு புதைத்தாகிவிட்டது. ஜாதி பெருமையாக இருக்கலாம், பண பெருமையாக இருக்கலாம், உயர்ந்தவன் என்கிற பெருமையாக இருக்கலாம், படிப்பு என்கிற பெருமையாக இருக்கலாம், பதவி என்கிற பெருமையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆழத்தில் அல்லது குழியிலே மூடப்பட்டு விட்டது. ஆகவே ஞானஸ்தானம் பெற்ற எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி பெற்றவர்களாக எல்லாவற்றையும் மறந்து, உலகத்தை மறந்து தேவனுக்காக வாழுகிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாகுபாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதை பார்க்கிறோம். அவர்கள்தான் சபையில் எல்லோரும் நேசிக்கிறதான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். எல்லோருக்கும் சமமான ஒரு இடத்தை கொடுக்குற இடம்தான் சபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் அது இன்பமானது. ஆகவே தான் அது சந்தோஷமானது. சினிமா தேட்டருக்கு போனால் 3 மணி நேரம் சந்தோஷமானது, அதுக்கப்புறம் கிடையாது. மற்ற டாஸ்மாக்கு போனால் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அவ்வளோதான். ஆனால் இன்பமானது எப்பொழுது? தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது, தேவனுடைய வாசஸ்தலத்திலே தங்கியிருப்பது, தேவனுடைய மகிமை உணர்ந்து கொண்டே இருப்பது தான் இன்பமானது. உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நானே மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்க முடியும், இன்பமானதை கொடுக்க முடியும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவது தான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. தேவனுடைய ஆராதனைக்கு ஏன் போகிறோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை சபைகளுக்கு போகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாததான் சபைக்கு போகிறோம். உலக மக்கள் வேறு எதையோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்து ஓடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்கே எங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, உலகத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சுத்த போயிடுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு நாள் தான் லீவு. ஆனால் அன்றைக்கு தான் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். 6 நாள் வேலைகள் செய்கிறோம், உண்மைதான். ஆனால் 7ஆம் நாள் அல்லது வாரத்தின் முதல் நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரை தொழுது கொள்கிற நாள். இதற்காக அங்கே போனால் அங்கே இன்பமானது இருக்கிறது. பரலோகத்தின் மகிமை ஆலயத்தில் இறங்கி வருகிறது. பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை, பரலோகத்தின் மகிமையால் நிறைந்திருக்கிற இடம்தான் தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசன்னமான இடம் என்று சொல்லி பார்க்க. ஆகவே தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு ஆவலோடு போவோம், சந்தோஷமாக போவோம். அது நமக்கானது, அது நமக்கான இடமாக இருக்கிறது. அது நாம் சந்தோஷப்படுகிற, இன்பத்தை கொடுக்கிற இடமாக இருக்கிறது.
ஆகவே எல்லோரும் சபைக்கு போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இந்த பூமியோ துன்பமானது, உம்முடைய வாசஸ்தலமோ இன்பமானது. இந்த வாசஸ்தலத்திற்கு எல்லா மக்களும் கடந்து வந்து உம் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய கருத்தில் தாழ்த்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded.